தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது டெல்லியில போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில இளைஞர்கள் கடல்ல இறங்கி போராடினாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல, இளைஞர்கள் மாணவர்கள் கடல்ல இறங்கி போராடணும்னு வரல, கடற்கரையில நின்று போராடணும்னு தான் வந்தாங்க. அப்ப ஆனா இங்கே நம்ம காவல்துறை அவங்களை அங்க இருந்து போராட விடாம அப்புறப்படுத்தணும், கலைச்சு அனுப்பிடணுங்கிறதுனால அந்த முயற்சி எடுத்ததுனால பிள்ளைங்க வேற வழி இல்லாம கடலுக்குள்ள இறங்கி போராட வேண்டியது வருது. இப்ப இவங்க இவங்க பெற்றுக் கொடுக்காத ஒன்றை நாம போராடி பெற வேண்டிய தேவை உருவாகுது. இதை நல்லா விளங்கிக்கணும். இவங்களும் போராடி பெற்று தர மாட்டாங்க. மாணவர்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், உழைக்கும் மக்கள் நாமளே போராட வேண்டியது இருக்கு. பாருங்க, எல்லா இடத்துலையும் டெல்லியில தலைநகர்ல போராட்டம் நடக்குது, தஞ்சாவூர்ல போராட்டம் நடக்குது, நாடெங்கிலும் போராட்டம் நடக்குது. ஆனா இந்த இந்த இது இது இதை இப்ப இவங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தா அந்த போராட்டம் நடக்காது இல்ல. அப்ப தானும் போராடி பெற்று தருவதில்லை, மக்களையும் போராடி பெறுவதற்கு அனுமதிப்பதில்லை. அப்படின்னா இது எப்படி மக்களுக்கான அரசா, அதிகாரமா, இல்ல யாருக்கு தான் இந்த அரசியல் இயங்கும், யாருக்கு தான் வேலை செய்யும்? ஒண்ணுமே புரியல. பாருங்க, 15 நாளைக்கு மேல தலைநகர்ல நாங்க இங்க பாம்பு கறி, எலிக்கறி தின்னு செத்தோம் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக பாம்பை, எலியை கடிச்சு கொண்டு மண்டவோடையும் திருவோடையும் வைத்துக் கொண்டு கோமணத்தை கட்டி கொண்டு வேளாண் பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்து உடனடியா உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும், நீங்க கேட்கறத நாங்க செய்யறோம்னு அது சொல்லலையே. அரபிக்கடல்ல 3800 கோடி செலவழிச்சு வீர சிவாஜி சிலைக்கு ஒதுக்குற அரசு விவசாயிகளுக்கு நாட்டின் முதுகெலும்புங்கிறீங்க, தேசிய தொழிலுங்கிறீங்க. இப்ப வேளாண்மை சார்ந்த ஒரு நாடு, நாட்டின் வேளாண் குடிமக்களுக்கான நிவாரணத்துக்கு எவ்வளவு ஒதுக்குது பாருங்க. அதுவும் கர்நாடகாவுக்கு 39 விழுக்காடு, ஆந்திராவுக்கு 33 விழுக்காடு ஒதுக்கிட்டு எனக்கு 3.24 விழுக்காடு ஒதுக்குது. அது வரதா புயல் நிவாரணத்தையும் சேர்த்து. அப்ப இது எவ்வளவு புறக்கணிக்குது பாருங்க. அந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்ல, அந்த போராட்டத்தை கலைச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிடணும் போராடுறவங்களை நினைக்கிறதே ஒழிய அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும், அதை தீர்த்தரணும்னு நினைக்கிறது இல்ல. அப்ப இது அதனாலதான் இந்த மாதிரி அங்கங்கே போராட்டங்கள் வெடிக்குது. தமிழ்நாட்டுல கடற்கரையில போராட அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு, அதுல எங்க நின்று போராடினா என்ன? நாடே போராட்ட களமா இருக்கே, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது எங்க நின்று போராடினா என்ன? கடற்கரை இப்ப போராடுறதுக்கு இடம் இல்ல, வெறும் பொழுதுபோக்கான இடம் எதுவும் உறுதிப்பத்திரம் இருக்கா? அப்படி எதுவும் சட்டம் இருக்கா நாட்டுல? இப்ப எங்க நின்று போராடினா என்ன? குடிக்க நீரும், தாகத்துக்கு நீரும், பசிக்கு சோறும் இல்லாத மக்கள் நாங்க எங்க நின்று போராடினா எங்களுக்கு என்ன? அதுதான் இது எதை நோக்கி இந்த அரசுகள், இந்த நாடு இந்த மக்களை கொண்டு போகுதுன்னே நமக்கு தெரியல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது இன்னும் பெரிய கொந்தளிப்பையும் ஒரு கொதிநிலையும் இந்த நாட்டுல உருவாக்குமே ஒழிய இது ஒரு தீர்வுக்கு கொண்டு வர்றதே இல்லை. ஹைட்ரோ கார்பனா போராட்டத்தை கைவிடுங்கன்னு, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு கைவிடுறோம்னு சொல்லலையே. மறுபடி அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காம, போராட்டத்துக்கு மதிப்பளிக்காம மறுபடியும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி ஐயா.